நமக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை வச்சுட்டு ஒரு இந்த என்ன டேட்டாலாம் நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா அந்த குழந்தைகளுடைய உலகத்துக்குள்ள போய் நம்ம பார்த்தாதானே அது என்ன சொல்ல வருதுன்னு தெரியும் இல்லையா? அது போலதான். அதாவது தியானத்துல ஒரு வகை உண்டு. என்ன மாதிரின்னா ஜிப்ரிங்ஸோ என்னவோ சொல்லுவாங்க. ஒரு ஒரு எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லாம ஒரு ஓசையை எழுப்புவது, வார்த்தையும் இல்லாம, அது ஒரு வகையான தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் மைண்ட் ஒரு விஷயத்துக்குள்ள மட்டுமே அடைப்பட்டு இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்டே. என்ன மாதிரியாவோ அப்படின்னு எல்லாம் என்னெல்லாமோ ஒரு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அதையே ஒரு தியானமா செய்வாங்க. சோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இங்க பகவான் என்ன சொல்றாரு? ஐ saw a distorted mask of truth and wisdom. ஒரு முட்டாள்னு அவனை சொல்றோம். ஆனா அவன் ஒரு ஞானத்தின், ஒரு உண்மையின், மெய்மையின் ஒரு முகமூடியாக அவன் திகழ்கிறான் அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு. ஏன்னா அவர் அளவுக்கு நம்மளால உள்ள போய் பார்க்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அன்னை சொன்ன இந்த விளக்கங்களை வச்சு நாம இது பண்ணலாம். சோ இங்க என்னன்னாக்கா, furthermore when we say there is only that, we are locating it somewhere which is absolutely stupid. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒன்றினுள் அனைத்தும் அடக்கம். அந்த ஏகன் அநேகனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டான். அப்போ அந்த சீக்ரெட் நாலேஜ்ல நம்ம சாவித்திரியில படிச்சிருக்கோம். போன வாரமும் சொன்னேன் அத. இந்த புருஷா பிரகிருதி கான்செப்ட சொல்லும் போது இறைவன் இரண்டாக தன்னை பிரித்து கொண்டு புருஷனாகவும் பிரகிருதியாகவும், அதாவது இயற்கையாகவும் ஆன்மாவாகவும் தன்னை பிரித்து கொண்டு தனக்குத்தானே ஒரு ஒளிந்து விளையாடும் விளையாட்டை விளையாடுகிறான், தன்னைத்தானே தேடுகிறான் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதே போலதான் இங்க எல்லாமே அந்த இறைவனுக்குள்ள அடக்கம்னா எதை போய் தேடுறது, எதை விடுறது, எதை முட்டாள்னு சொல்றது. ஏன்னா இவன் ஒரு முகமூடி அணிந்து கொண்டுதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான். என்ன காலம் அப்படின்னு ஒண்ணு வரும் பொழுது அவன் காலத்திற்கு அப்பாற்பட்ட அந்த இறைவன் என்ன செய்யறான், காலத்திற்குள் வரும்பொழுது ஒரு மனிதனாக, ஒரு மனித ஜீவனாக உருவெடுக்க வேண்டும். அப்ப மனித ஜீவன் வந்துட்டாலே என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒரு பிறப்பு மனித ஜீவனாக பிறந்துட்டா என்ன ஆகும்? சொல்லுங்க, யாருமே சொல்லல. மனித ஜீவனாக பிறக்கும் பொழுது என்ன ஆகும்? ஓஹோ, நான் மட்டும்தான் இருக்கணும். பானுப்பிரியா கை தூக்கிருக்காங்க. சொல்லுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். அந்த ஈகோங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையாம்மா, அந்த இண்டிவிஜுவல் அந்த இல்ல அதாவது மனிதனாக பிறக்கும் பொழுது என்ன ஆகுது? ரொம்ப சிம்பிளான கேள்விதான். மனிதனாக பிறக்கும் பொழுது என்ன ஆகுது? அவன் பிறக்கிறான் அப்படின்னாக்கா அப்புறம் என்னது? சொல்லுங்க சண்முகப்பிரியா. பிறக்கும் போதே இறக்கும் தருவாய் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமா, பிறப்பு அப்படின்னு இருந்தா அந்த காலம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ள நாம வந்துடுறோம். We are bounded with time and space. இந்த உலகத்துக்குள்ள, இந்த இடத்துக்குள்ள, இத்தனை காலத்துக்குள்ள நாம வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக போகுது. அதுதான் இங்க சொல்றாரு. ஆனா இங்க எல்லாமே அவனாக இருக்கும் பொழுது நாமளும் ஒரு முகமூடி தான். நாம் ஒவ்வொருவருமே அந்த இறைவனுடைய ஒரு மாஸ்க போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. we are locating it somewhere. ஆனா நம்ம இறைவன் சொல்லும் போது என்ன பண்றோம்? அவனை எங்க வச்சிருக்கோம் நம்ம? சொல்லுங்க சண்முகப்பிரியா. நமக்கு புறத்தே ஒரு படமாக, ஒரு பொருளாக, ஆப்ஜெக்டிவா தான் பார்க்கிறோம். ஆப்ஜெக்டிவா தான் பாக்குறோம். எங்கேயோ ஒரு கோயில் உள்ள, இல்லாட்டி நம்ம பூஜை அறை உள்ள
இன்னைக்கு வேற ஒண்ணு படிக்கும்போது மதர் சொன்னாங்க, ஏன் நீ வந்து வழிபாடு அப்படிங்கிறதுலயே ஏன் போகணும், ஏன் நீ வழிபடணும்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு வந்து சுத்தமா இது வந்து ஒத்துக்காத மாதிரி இருக்கு நம்முடைய இயல்புக்கு. நீ ஏன் எப்பயும் வழிபடணும்னே நினைக்கிற, ஏன் நீயே வந்து அதுவாக ஆகக்கூடாது அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கு மேல அது சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னா அதுக்கும் மதர் வந்து பதில் சொல்றாங்க, ஏன்னா உனக்கு சோம்பேறித்தனம், அவ்வளவுதான். நீ வந்து அந்த இறைவனாக ஆகணும் அப்படின்ற முயற்சி நீ எடுக்கிறது இல்ல, உனக்கு ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாம் வந்து பாசிபிள். அப்போ that can, so what can be taken away from there? அப்போ எதை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுக்க முடியும்? இங்க எல்லாமே இறைவனாக இருக்கும் பொழுது எதை எடுக்க முடியும்? இப்போ சாவித்திரியில வந்து கிங்டம் ஆஃப் சட்டல் மேட்டர் அப்படின்ற ஒரு கேண்டோ இருக்கு. இப்ப அதை தான் எழுதிட்டு இருக்கேன். அதை படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அதுல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, அங்கே இருக்கிற ஈச் இன்அனிமேட் திங்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ். இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது, யாராவது சொல்லுங்க. இல்ல சண்முகப்பிரியா தவிர வேற யாராவது சொல்லுங்க. அப்புறம் சண்முகப்பிரியா சொல்லுங்க. இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? வேற யாராவது? ராதாராணி சொல்லுங்க. ராதாராணி. அதாம்மா அந்த டேபிள் சேரு நம்ம சுத்தி இருக்கிற உயிரற்ற எல்லா விஷயங்களும். உயிரற்ற 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 அந்த ஜட பொருட்களை தான் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த சூட்சும ராஜ்யத்துல எப்படி இருக்கான், எல்லா பொருட்களும் அழகோட, அந்த ஆன்மாவின் அழகோட அப்படியே உயிருள்ளதாக இருக்கிறதாம். ஸ்ரீயர் அப்படின்னு எழுதியிருக்காரு. நம்மளால நம்ப முடியுதா அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நமக்கு தோன்றதில்லை. அந்த அளவுக்கு நமக்கு அதை உணர்வு பூர்வமா அதை அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கூட நம்மளால பண்ணிக்க முடியல. ஆனா அன்னை அதனாலதான் எப்பயுமே சொல்லுவாங்க, பி கான்சியஸ்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்னத்தையும், ஒன்னை எடுக்கும் போதும் இல்லாட்டி ஒன்னை தொடும் போதும் அந்த ஒவ்வொரு அவங்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்தா ஷீஸ் தட் அப்படிங்கிறது தெரியும். இந்த இறைவனே தான் நம்ம முன்னாடி ஈஸ்வரனாகவும் ஈஸ்வரியாகவும் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த தர்ஷனை பத்தி எழுதும்போது எழுதியிருக்காங்க. சோ அது போல நமக்கு வந்து அது எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. சோ இந்த அடுத்த பேரா யாராவது வாசிங்க. ஒன் கேன் கன்சீவ் ஆஃப் அ யூனிவர்ஸ். யாராவது வாசிங்க. ராதாராணி புக் வச்சிருக்கீங்களா? வாசிங்கம்மா. One can conceive of a universe being projected outside the present manifestation. One can conceive of universes having succeeded each other, and that which was the earlier ones would no longer be in the later ones. That is even obvious. One can conceive that a whole mass of falsehood and untruth things, which are falsehood and untruth for us now, will no longer belong to the world as it will be in its unfolding. All this one can understand, but destroy. Where can it go to be destroyed? When we speak of destroying, we think only of the destruction of a form. It may be a form of consciousness or a material form, but it is always a form. But how could what is without form be destroyed? So to speak of an absolute falsehood that will disappear would simply mean that a whole set of things will live eternally in the past but will not belong to the future manifestations. That's all. One cannot go outside that. ஓகே, தேங்க்யூம்மா. Thank you, ma'am. தமிழ்ல யாராவது வாசிங்க. சித்ரா வச்சிருக்கீங்களா தமிழ்ல? வச்சிருக்கேன் மேடம். எது படிக்கணும்? இது வந்து இப்போதுள்ள சிருஷ்டிக்கு வெளியே, அததான் படிக்கணும் நீங்க சொன்னது. ஓகே மேடம். இப்போதுள்ள சிருஷ்டிக்கு வெளியே ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்குவதை எண்ணி பார்க்க முடியும். ஒன்றன் பின் ஒன்றாக பல பிரபஞ்சங்கள் தோன்றியிருக்க முடியும்.
முதலில் தோன்றிய பிரபஞ்சங்களில் உள்ளவை பின்னால் தோன்றிய பிரபஞ்சங்களில் இல்லாமல் இருக்க முடியும். அது மிக தெளிவாகவே தெரிகிறது. உலகத்தின் எதிர்கால மலர்ச்சியில் பெருமளவு பொய்மையும் உண்மையாதாவையும் நமக்கு இப்போது மெய்மையாகவும் உண்மை அல்லாதவையாகவும் உள்ளவை இல்லாது போகும் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடியும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அழிக்கப்படுவதற்கு அது எங்கே போக முடியும்? நாம் அழித்தல் என்று சொல்லும் போது வடிவம் அழிக்கப்படுவதையே எண்ணி பார்க்கிறோம். அது உணர்வு வடிவமாகவும் இருக்கக்கூடும், அல்லது சட வடிவமாகவும் இருக்கக்கூடும். எப்பொழுதும் வடிவம் தான் அழிகிறது, ஆனால் வடிவம் இல்லாததை அழிப்பது எப்படி? ஆகவே போய்கிற முழு மொய்மை என்று சொல்லும் போது அதன் பொருள் ஒரு கூட்டம் பொருட்கள் முழுவதும் என்றென்றும் இறந்த காலத்தில் இருந்து கொண்டே இருக்கும், ஆனால் வருங்கால படைப்பில் அவை இடம்பெறா என்பது தவிர வேறல்ல. அவ்வளவுதான். இதை விட்டு வெளியே யாராலும் போக முடியும். இதை யாராவது சொல்ல முடியுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு? யாராவது சொல்ல முடியுமா அத? சொல்லுங்க ராதாராணி. அது என்ன எல்லாமே ரீசைக்கிள் ஆகுங்கிற மாதிரி புரியுதுமா? அப்படியா? ரீசைக்கிள் இல்ல, அது ஒரு தவறான இது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போதுள்ள சிருஷ்டிக்கு வெளியே ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்குவதை எண்ணி பார்க்க முடியும். நம்மளால அது கற்பனை செய்ய முடியும். இப்ப இருக்கிற யூனிவர்ஸுக்கு அப்புறம் இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு, இல்லாட்டி இது போல நிறைய யூனிவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அத பார்க்க முடியும். இல்லாட்டி ஒன்னுத்துக்கு அப்புறம் இன்னொன்னு அப்படின்னு சப்சிக்வெண்டா பல யூனிவர்சஸ் இல்லாட்டி காஸ்மாஸ் இது மாதிரி வந்திருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனா பெரும்பாலும் அழிப்பது அப்படின்னு சொன்னா, ஒன்றை அழிப்பதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது அது இல்லாம போறது, அது கம்ப்ளீட்லி இல்லாம போறது. இப்ப நம்ம இன்னொரு யூனிவர்ஸ் நம்ம திங்க் பண்றோம் நீங்க சொன்னீங்க இல்லையா? அது அப்ப நம்ம திங்க் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் இல்லாம போறதுதான் வச்சு நம்ம அப்படி கற்பனைய பண்றோம். இது கம்ப்ளீட்டா அழிஞ்சு இன்னொன்னு உருவாகும். ஆமா, மதர் இதை இன்னும் டீடைல்டா சொல்றாங்க அடுத்த பக்கத்துல சொல்லும் போது. எது அழிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு உருவமா இருக்கிறத தான் என்ன செய்ய முடியும்? அழிக்க முடியும். ஆமா, அழிக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு உருவத்தை தான். இப்ப ஒரு மண்ணுல இருந்து ஒரு மண் பானை செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஒரு குயவன். இப்ப மண்ணு என்னாச்சு? மண் பானை ஆயிடுச்சு. அப்போ அந்த மண் பானை உடைஞ்சு போயிடுது. அப்ப என்ன செய்யறோம்? நம்ம தூக்கி போட்டுடுறோம். அது மண் ஆகிறது இல்ல, ஆனா அது வேற ஒரு ஃபார்ம்ல அது போயிடுது, அவ்வளவுதான். சோ அதனால இது எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஆப்ஜெக்டா இருந்தா அப்ஜெக்டிவைஸ் பண்றோம். இது மாதிரி நம்ம ஒரு பொருள் தான் அழியும் அப்படின்னு நம்முடைய மன கட்டுப்பாடுல நம்ம அப்படி வச்சிருக்கோம். ஆனா அன்னை என்ன சொல்றாங்க? இதையும் தாண்டி இருக்கே, அதை எல்லாத்தையும் எப்படி நீ அழிப்ப அப்படின்னு கேக்குறாங்க. உணர்வு ரீதியா இருக்கிறத இல்லாட்டி ஒரு சிந்தனை ரீதியா இருக்கிறத இதை எப்படி அழிக்க முடியும்? அதுக்கு அழிந்து போறதுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அததான் இங்க சொல்றாங்க. இப்ப நல்லா புரியுதுமா. இப்ப வேற ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உணர்வு இருக்கு, இல்லாட்டி வேற ஒரு இது இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? டைனாசர் ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்ல அப்படின்றோம். ஏன்னா அந்த இனம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பொருட்களா இருக்கிறத தான் அழியிறது அப்படின்றத நாம வச்சிருக்கோம். அப்படிதான் நம்மளால ஒரு லிமிட்டுக்குள்ள அதை சிந்தனை செய்ய முடிகிறது. ஆனா சட்டிலா இருக்கிற பல விஷயங்கள் அது எப்படி போகும்? இப்போ நமக்கும் அப்ளை ஆற மாதிரி இருக்குமா? நம்ம உடலுக்கும் நம்மளும் இப்ப போனப்புறம் நம்மளுடைய பல விஷயங்கள் அப்படியே இருக்கு. ஆமா, அது நீங்க உடல் மட்டும்தான் அழியிறது. எந்த உடல் மட்டும்தான் அழியிறது, கரெக்ட்.
ஆனா எந்த அளவு நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்கு இல்லையா? ஆமா. சிலர் வந்து மன ரீதியாக ரொம்ப வளர்ச்சி அடைந்தவர்களா இருப்பாங்க, பிலாசபர்ஸ், அப்புறம் சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து அது மாதிரி இருப்பாங்க. இல்லாட்டி புதுசா ஒரு கிரியேட்டர்ஸ், அதாவது ஓவியர்கள், இல்லாட்டி மியூசிக் பண்றவங்க, இவங்க எல்லாம் பார்த்தானாக்கா உருவாக்குகிறவர்களாக இருப்பார்கள். சோ இவர்களும் உணர்வு ரீதியாக ஒரு நிலை எட்டியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் எப்படி அழிக்கிறது? இது ஏதாவது அழியுமா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. ஒருத்தருடைய திறன் வந்து எப்படி அழியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா பல விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நமக்கு அது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். முன்னாடி வந்து டெக்னாலஜி அப்படின்றது கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, அவ்வளோ பெரிய ஒரு விமானம் இருக்கு, கல்லாலேயே கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா எப்படி அவ்வளவு பெரிய கோபுரத்தை வந்து அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் கிரேனை வச்சு, சின்ன கல்லுன்னா கூட கிரேனை வச்சு தூக்கி தூக்கி வச்சிடுறாங்க. இப்ப அந்த காலத்துல இதை என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ரெக்கார்டு இருக்கானா அதுவும் இல்லை. அவங்க யாராவது எழுதி வச்சாங்கன்னா அதுவும் இல்லை. இது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஒரு இதுவா நம்ம இருக்கோம். எதுவுமே ஒரு புரியாத நிலையில ஒரு ஸ்கெப்டிக்கலா அதை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நமக்கு தெரியாது. அதே போலதான் என்ன சொல்றாங்கன்னா, கப்பல் கட்டும் அதாவது இந்த மாலுமிகளை அதிகமாக உருவாக்கும் நாடு எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்த கடல் வாயேஜ் இதுக்கெல்லாம் போறாங்கல்ல, கடல்ல எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க, முன்னாடி காலத்துல, பழைய காலத்துல, ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த நாடு அதிகம் அதுல பிரசித்தி பெற்றதுன்னு தெரியுமா? ஏதாவது குழு இருக்கா உங்களுக்கு? போர்ச்சுகல்லா? நெதர்லாண்ட்ஸை தான் பெரும்பாலும் ஓ, சொல்லுவாங்க. அப்படியா? நெதர்லாண்ட்ஸ். நெதர்லாண்ட்ஸை சொல்லுவாங்க. ஏன்னா அங்கேதான் நிறைய இந்த ஷிப் எல்லாம் கட்டுறது, அவங்க வந்து அதுல போறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது, அந்த மரைனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த நாட்டுல தான் கொஞ்சம் அதிகமான பேர் இருப்பாங்களாம். அது போல சோ அந்த டச்சு பீப்புள் எல்லாம் இங்க வரைக்கும் வந்திருக்காங்களே, தமிழ்நாட்டு வரைக்கும் இல்ல. சோ அவங்க டச்சுக்காரர்கள் நம்ம சொல்லுவோம். சோ அந்த அது மாதிரி வந்து இருந்திருக்காங்க 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடினா எப்படி ஒரு கப்பலை வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காலத்திற்கு அப்புறம் அந்த ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து டெக்னாலஜிக்கலா என்னெல்லாமோ செய்யறோம், வெல்டு வைக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு கப்பலுக்குள்ள உருவாக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா எந்த டெக்னாலஜியும் வராத காலத்துல அந்த ஒரு ஸ்கில் மட்டுமே இருந்ததுன்னா அதுவும் அழிஞ்சுதானே போயிருக்கு. அதை யாரு அழிச்சாங்க, எப்படி அழிஞ்சது அப்படின்றதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கானா? இல்ல. இப்ப அன்னை சொல்லும் போது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆமா, அந்த வடிவம் மட்டும் அழியறது இல்ல, மற்ற விஷயங்களும் ஏதோ அழிஞ்சுதான் போகுது. அதாவது ஒரு பிரபஞ்சம் தாண்டி இன்னொரு பிரபஞ்சம் உருவாகினால் கூட முந்தின இதோட ஏதாவது கனெக்ஷன் இப்போ இருக்கா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. இப்போ இருக்கிற இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியுது. இல்லாட்டி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இது இவ்வளவு மில்லியன் வருஷங்கள் பழமையானது, அது இது எல்லாம் சொல்றாங்க, பிக் பேங் தியரி, எல்லா தியரியும் சொல்றாங்க. ஆனா இது ஏதாச்சும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியுமானா அது தெரியாது. சோ அது போலதான் நிறைய அது போல உருவாகி இருக்க முடியும். உலகத்தின் எதிர்கால மலர்ச்சியில் பெருமளவு பொய்மையும் உண்மை அல்லாதவையும் நமக்கு இப்பொழுது பொய்மையாகவும் உண்மை அல்லாதவையாகவும் உள்ளவை இல்லாது போகும். அப்போ அதுவும் இல்லாத போகும், எல்லாமே இல்லாத போகும். இப்ப இருக்கிறது நம்ம கெட்டது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு காலத்துல வந்து இல்லாத போகும். அப்போ எது இருக்கும், எது அழிகிறது, எப்படி அழிகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒண்ணுமே அதை பத்தி தெரியாது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அழிக்கப்படுவதற்கு அது எங்கே போக முடியும்? நாம் அழித்தல் என்று சொல்லும் பொழுது வடிவம் அழிக்கப்படுவதையே எண்ணி பார்க்கிறோம். ஒன்னு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா ஓகே, ஹிரோஷிமா நாகசாகில வந்து அணுகுண்ட போட்டாங்க, அதனால அந்த நகரமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது மாதிரியான ஒரு நகரம் இருந்தது,
இந்த குண்டு போட்டதுனால அது அழிஞ்சு போச்சு. அப்போ அந்த வடிவம், அந்த ஒரு சிட்டி, அந்த இது வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உணர்வு வடிவமாகவும் இருக்கக்கூடும். இதுதான் முக்கியமானது. அது வேற ஏதாவது ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னாக்கா அது நமக்கு தெரியாது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்தியால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து சோழர்கள் வந்து எங்க எல்லாமோ போய் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம். நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முக்கியமா விநாயகருக்கு என்ன வைப்போம்? கொழுக்கட்டை. அதான் வைப்போம். ஆனா என்னம்மா? மோதகம் வைப்போமா? மோதகம் வைப்போம். எஸ். ஆனா இந்த மோதகத்தையே அவங்க ஒரு கொரியால இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. எங்க நாட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் இது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ கலர் கலரா இருந்தது. வெள்ளையா இருந்தது, பச்சையா இருந்தது, ரோஸ் கலரா இருந்தது. சரி, ஏதோ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒண்ண இப்படி சும்மா இது பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அது திறக்கும் போதே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இது என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் அந்த நம்மளுடைய நீங்க சொன்ன மோதகம் மாதிரி பிச்சானாக்கா அது வந்து ஒரு மோதகமே தான். ஆனா இங்க இருந்து கொரியா நாட்டுக்கு அது எப்படி போச்சுன்னு தெரியலையே. அவங்க சொல்றாங்க அது அவங்களோட ஸ்பெஷல் ஸ்வீட் ஆகும். நான் சொன்னேன் இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்க ஊர்ல வந்து விநாயகருக்கு வைப்போம் நாங்க, இது என்ன ஸ்பெஷல் ஸ்வீட்னு சொல்லி. அப்போ எது அழிஞ்சு எங்க போய் என்னவா உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இங்க இருந்த ஒரு பழக்கம் எப்படி அந்த நாட்டுக்கு கொரியா நாட்டுக்கு போச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அதை வந்து ஸ்பெஷல் வேற சொல்றாங்க. சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எது அழிந்து, இங்க அண்ணன் என்ன சொல்றாரு, அந்த பொய்மையும் அழிந்து அது வந்து இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ராதாராணி சொன்ன மாதிரி இது வந்து திருப்பியும் வேற ஒரு வடிவம் எடுக்கிற விஷயம் கிடையாது. ஆனா அந்த பழைய இது அது இருக்கும். ஆனா அது மறைந்து போய்விடும். அது மீண்டும் தன்னுடைய இதை இந்த புது இதுக்கு கொண்டு வராது. ஆகவே மறைய போகிற முழு பொய்மை என்று சொல்லும் போது அதன் பொருள் ஒரு கூட்டம் பொருட்கள் முழுவதும் என்றென்றும் இறந்த காலத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது அந்த பழைய காலத்துல அது இருக்கும். ஆனா புதுசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் வருங்கால படைப்பில் அவை இடம்பெறாது என்பது தவிர வேறல்ல. அதனால இனிமே ஃபியூச்சர்ல வரும்போது அந்த பழசு அப்படிங்கிறது அது இங்க வராது. ஒருவேளை ஒரு சில காலத்துல பொய்மையாக கருதப்பட்டது எல்லாம் பிற்காலத்தில் நம்மால ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையா? முன்னாடி எல்லாம் சொல்லுவோம், ஐயோ குக்கர்ல எல்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு இல்ல குக்கர்ல தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. சோ அந்த இது போயிடுச்சு. அடுத்த இது ஒண்ணு வந்துடுச்சு. ஏன்னா இது பொய்மை அப்படிங்கிறது அது கூட ஒரு ஃப்ரேம்குள்ளதான் இருக்கு. காலம் கடந்த பின் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு விஷயமாக ஆகிறது. ஒருவேளை அன்னை சொல்றது இது போல அழிக்கப்படுகிறது அப்படின்னா அது வருங்காலத்தில் அது இடம்பெறாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதை விட்டு வெளியே யாராலும் போக முடியாது. ஆனால் அந்த படைப்பு அப்படிங்கிறது அதுக்குள்ளதான் அது எல்லாமே இருக்கும். அது வருமோ வராதோ தெரியாது. ஆனா அந்த இறைவன் அப்படிங்கிறதுக்குள்ளதான் அது இருக்கும். அடுத்த போர்ஷன் யார் வாசிக்கிறா? நான் படிக்குமா மேடம்? படிக்குமா. But they will remain in the past? Question mark. We are told that there is a state of consciousness when we rise above, when we are able to go beyond both the aspect of nothingness or nirvana and the aspect of existence. There is the nirvana aspect and the existence aspect. The two simultaneous and complementary aspects of the Supreme, where all things exist eternally and simultaneously. So one can conceive God knows. This may well be another stupidity. One can conceive of a number of things passing into non-being, and that to our consciousness would be a disappearance or a destruction. Is that possible? I do not know. You would have to ask the Lord, but usually does not answer such questions.
He smiles. There comes a time when really one can no longer say anything. One has the feeling that whatever one says, even if it isn't absolute innate, is not for shock of it, and that it would actually be better to keep quiet. That is the difficulty. In some of these aphorisms, you feel that he has suddenly caught hold of something above and beyond everything that can be thought. So, what can one say? போதும் இல்லையாம்மா? முடிச்சிடுங்க, அந்த எண்டு வரைக்கும் வச்சு. Okay. Silence then. Naturally, when one comes down here, again one can say many things as a joke. One can always joke, but one hesitates to do so because people take your jokes so seriously. One could very well say, without being completely wrong, the one that one sometimes learns much more by listening to a madman or a fool than by listening to a reasonable man. I am quite sure of it. There is nothing that withers you more than reasonable people. 27 June 1961. Thank you, ma'am. தேங்க்யூ. தமிழ்ல யாரும் வாசிக்கிறீங்க? அம்மா நான் படிக்கிறேம்மா. படிங்க காந்தி. தேங்க்யூம்மா. நாம் மேலே எழும்போது நிர்வாண அம்சத்தையும் சத் அம்சத்தையும் இரண்டையும் தாண்டி அப்பால் செல்லும் போது நிர்வாண அம்சமும் இருக்கும், சத்த அம்சமும் இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கிற, ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கிற பரம்பொருளின் அம்சங்கள். அங்கு எல்லா பொருட்களும் நித்தியமாகவும் ஒரே சமயத்திலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அப்படி இருக்க முடியும், கடவுளுக்குத்தான் தெரியும். இது இன்னொரு மதிகேடாக இருக்கலாம். சில பொருட்கள் அசத் நிலைக்கு போகலாம். அது நமது உணவிற்கு மறைந்து போவதாக அல்லது அழிந்து போவதாக தெரியலாம். அப்படி இருக்கலாம். அது சாத்தியமா? எனக்கு தெரியாது. நீ பகவானை கேட்க வேண்டும். ஆனால் இது போன்ற கேள்விகளுக்கு பொதுவாக அவர் பதில் அளிப்பதில்லை. அவர் சிரிப்பார். உண்மையாகவே நம்மால் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு காலம் வரும். நாம் என்ன சொன்ன போதிலும் அது முற்றிலும் அபத்தமாக இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். ஒன்றும் பேசாமல் இருப்பதே நல்லதா இருக்கும். அதுதான் கஷ்டம். இந்த சூத்திரங்களில் சிலவற்றில் அவர் திடீரென சிந்தனைக்கு அப்பால் உள்ள ஒன்றை பிடித்து விட்டார் என்று உணர்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன சொல்ல முடியும்? மௌனம். நாம் மீண்டும் இங்கு கீழே இறங்கி வரும்போது நம்மால் பல விஷயங்கள் சொல்ல முடியும். அது இயற்கைதான். வேடிக்கையாக நாம் எப்பொழுதும் வேடிக்கை பண்ணலாம். ஆனால் வேடிக்கை பண்ண தயக்கமாக இருக்கிறது. ஏனெனில் மக்கள் உன்னுடைய வேடிக்கைகளை அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். சில வேளைகளில் பகுத்தறிவோடு பேசுகிற ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பதை விட ஒரு பைத்தியத்தினுடைய அல்லது முட்டாள்களுடைய பேச்சை கேட்பதன் மூலம் நாம் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது முற்றிலும் தவறாகாது. எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. பகுத்தறிவோடு பேசுகிற மனிதர்களை விட உன்னை காய்ந்து போக செய்வது வேறொன்றும் இல்லை. தேங்க்யூமா. தேங்க்யூ. இது யாராவது சொல்ல முடியுமா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு? சொல்லுங்க ராதாராணி. அதற்கு க்ளூ கொடுத்திருக்காங்களே, சும்மா இருப்பது சுகம்னு. அதனால நீங்களே சொல்லுங்க. சும்மா இருக்கும். ஓ, அதனால எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஓகே, இட் இஸ் குட். அதாவது இப்போ நம்ம எல்லாம் மதர் கிட்ட இருக்கோம். இப்போ நாம ஒரு வகையான ஆன்மீகத்தை பேசுவோம். உண்டா இல்லையா? ஆமாமா, எஸ், பேசுவோம். ஆனா மத்தவங்க நம்ம பேசுறத கேட்டா என்ன நினைப்பாங்க? என்னவோ பேசுறாங்களே, அவங்க பேசுறது புரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு நினைப்பாங்க. ஏதோ கலண்டு போச்சு போல அப்படின்னு நினைப்பாங்க.
இப்படிதான் வந்து மனிதர்களுக்கு தோன்றும். இப்போ இந்த சர்க்கிளை விட்டு நீங்க வெளியே ஒரு சர்க்கிளுக்கு போனா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டீங்க. இது நிஜம்தானே? நிஜம் நிஜம் 100%. ஆமா ஆல்மோஸ்ட் நம்ம பேசவே ஆமா. மாட்டோம். அண்ட் நல்லா என்ன இருக்கீங்களா? பேசுறதுன்னு தெரியறது இல்ல. தெரியாது. ஒரு ஆமா மினிமமா வச்சிருப்போம். நல்லா ஆமா. இருக்கீங்களா? ஓகே. ம். சௌக்கியமா? அது இவ்வளவுதான் நம்ம கேட்போமே தவிர நாம வந்து ரொம்ப எதுவுமே பேச மாட்டோம். ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு அனுபவத்திற்கு நாம நம்மள எல்லாரையும் வந்து மதர் கூட்டு போயிட்டாங்க. அதுதான் இங்க இதோட பியூட்டியே. இது இங்க இருக்கிறது எல்லாமே நிஜம். இங்க இருக்கிறது எல்லாமே இறைவன். மலர்களை பார்த்தா உடனே நமக்கு வந்து மதர் ஞாபகம் வருது. அப்படின்னாக்கா மத்தவங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? இப்ப வந்து ஒரு பூக்கடைக்குள்ள நம்ம போறோம். அவ்வளவு பூவையும் நம்மளால வாங்க முடியாது. பட் வென் வி லுக் அட் தட் பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் உடனே என்ன நினைச்சுப்போம்? உடனே மதுரை நினைச்சு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் அப்படியே எவ்வளவா இருந்தாலும். ஆமா. மொத்த கூடையும் எஸ் கொண்டு போய் அவங்க கால்ல கொட்டிடுவோம். இது ஆமா. வந்து த்ரூ அவர் கான்சியஸ்னஸ் we will do that. எஸ் ஆனா இதை யாராவது சாதாரண ஆளுகள் பார்த்தா என்ன செய்வாங்க? அது என்ன விலை, இல்லாட்டி எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு கட்டலாம், எவ்வளவு தலையில வச்சுக்கலாம், எவ்வளவு சாமிக்கு வைக்கலாம், இப்படியான ஒரு சிந்தனைகள் தான் வரும். அப்போ இது வந்து இந்த மாறுபட்ட அந்த சிந்தனைகள். இப்ப அததான் இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, we are told that there is a state of consciousness when we rise above. நம்ம இங்க சாதாரண நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் உயரும் பொழுது when we are able to go beyond both the aspect of nothingness or nirvana and the aspect of existence. இந்த ரெண்டு வார்த்தையும் புரியுதா எல்லாருக்கும்? புரியலன்னா சொல்லுங்க. nothingness or nirvana and the aspect of existence. இது புரியுதா யாருக்காவது? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சித்ரா, இது புரியுதா என்ன சொல்றாங்கன்னு? nothingness, existence. மங்கை புரியுதா? அசைவற்றது, அதாவது அந்த நிர்வாணங்கிறது அந்த முதல் பிரம்மம். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ்னா அது சக்தி வந்து எக்ஸிஸ்டன்ஸா இறங்கி வந்திருக்கு இல்லையா, அது எக்ஸிஸ்டன்ஸ். இங்க இருக்கிறது நாம கூட எக்ஸிஸ்டன்ட். நத்திங்னஸ்னா ஒண்ணும் இல்லாது இல்லையா? ஆமா. சோ இது மத்தவங்களுக்கு இது புரிஞ்சதா என்னன்ட்டு? பவானி, ராதாராணி இப்ப புரிஞ்சதுமா? நிர்வாணா, நத்திங்னஸ்னா எதுவுமே இல்லாத ஒரு நிலை, சூன்ய நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலை. இன்னொன்னு என்னது? ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா எல்லாத்தையும் கடந்து போகும்போது இது ரெண்டும் சைமல்டேனியஸா இங்க இருக்குமா? அதாவது ஒண்ணும் இல்லாத தன்மையும் இருக்கும், இருக்கிற தன்மையும் இருக்கும், அவ்வளவுதான். there is the nirvana aspect and the existence aspect, the two simultaneous and complementary aspects of the supreme. அந்த பரமனுடைய அம்சத்துல ரெண்டுமே ஒரே சமயத்துல இருக்கும். அதே சமயம் ஒன்றுக்கொன்று அதுக்கு வந்து ஒரு ஈடு கொடுத்து கொண்டு இருக்கும். உங்கள்கிட்ட சாவித்திரி புக் இருந்தா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து இன்னைக்குதான் இதை படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 91வது பக்கம். இதுல வந்து அந்த புக் 1 கேண்டோ 5ஓட கடைசி ஒரு பேராகிராஃப், இது கடைசி இது. அதுல வந்து ஹைரார்கி ஆஃப் கிளைமிங் ஹார்மனிஸ் peopled with voices and with visages aspired in a crescendo of the gods from matter's abysses to the spirit's peaks. Above were the immortals' changeless seats, while chambers of dalliance with eternity and the stupendous gates of the alone. Across the unfolding of the seas of self appeared the deathless countries of the one. அதாவது அந்த ஏகன், அந்த இறைவனுடைய இறப்பற்ற நாடுகளை, பிரதேசங்களை அசோபதி மன்னர் வந்து பார்க்கிறார். அதாவது இந்த ஜட உலகை, இந்த நில உலகை தாண்டிய பல உலகங்களை அங்க பார்க்கிறார். இந்த எல்லா உலகங்களும் சங்கமிக்கும் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த இடம்தான் அதிமன உலகம் அப்படின்னு சொல்லப்படுகிற உலகம். அந்த உலகத்துல
இந்த பின்னாடி இந்த 15 கேண்டோஸ்ல வர்ற மற்ற உலகங்களும் பிராண உலகங்களும் மன உலகங்களும் இதெல்லாம் அங்கேயும் இருக்கு. ஆனா அது ஒண்ணுக்கொண்ணு என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய சத்தியத்தை உணர்ந்து ஒன்றுக்கொன்று அதை இசைவோடு அந்த இடத்துல நிக்குது, ஹார்மோனைஸ் ஆகி அங்க நிக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம்தான் அதிமன உலகம் அப்படின்னு வேற அதுக்கு ஷதவன் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 லைன் கழிச்சு பாத்தீங்கன்னாக்க காம் கான்டினென்ட்ஸ் ஆஃப் பொட்டன்சி வேர் கிளிம்ஸ்ட். அவர் பார்க்கிறார், அமைதியான சில பிரதேசங்களை அவர் பார்க்கிறார். ஹோம்லேண்ட்ஸ் ஆஃப் பியூட்டி ஷட் டு ஹியூமன் ஐஸ், அதாவது மனித கண்களுக்கு தெரியாத அந்த அழகான உலகங்கள், தாய் நிலங்கள். half seen at first through wonders gleaming lids. முதல்ல ஒரு அறகுறையா தான் பார்க்கிறார். சர்ப்ரைஸ் த விஷன் வித் ஃபெலிசிட்டி. அவர் அதை முழுமையா பார்க்கும்போது அந்த அழகால அவருக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுறார். அது எப்படி இருக்கா அந்த உலகம்? சன் பெல்ஸ் ஆஃப் நாலேஜ். சன்னுன்னா என்ன? சூரியன். சூரியனை நம்ம ஒரு ஞானத்திற்கு ஒப்பாக சொல்லுவோம். அப்ப சன் பெல்ஸ் ஆஃப் நாலேஜ், மூன் பெல்ஸ் ஆஃப் டிலைட். எப்பயுமே நிலவை நம்ம ஒரு ஆனந்தத்திற்கு ஒப்பாக நம்ம சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு உலகம் அங்கே இருக்கா, ரெண்டும் சைமல்டேனியஸா. சன் பெல்ஸ் ஆஃப் நாலேஜ், மூன் பெல்ஸ் ஆஃப் டிலைட், stretched out in an ecstasy of widenesses beyond our indigent corporeal range. கார்போரியல்னா ரேஞ்சுனா என்ன அர்த்தம்? நம்மளால ஒரு அறிய முடிகிற அந்த லெவலுக்கு வரைக்கும் தான், அதையும் தாண்டி இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தேர் he could enter, தேர் avoil abide. அங்க அவரால் நுழைய முடியுது. அது மாதிரியான அற்புதமான உலகத்திற்குள் அவரால் நுழைய முடிகிறது. கொஞ்ச நேரம் அங்க இருக்கவும் முடிகிறது. A voyager upon uncharted routes, fronting the viewless danger of the unknown, adventuring across enormous realms, he broke into another space and time. இது மாதிரியான எல்லா உலகங்களும் சந்திக்கும் ஓர் உலகம் அங்கே இருக்கிறது. ஆனா அந்தந்த உலகத்தினுடைய ஒரு மெய்மை, அந்த ட்ரூத்தோடு சேர்ந்து அது ஒன்றுக்கொன்று இசைவாக அங்கே சந்திக்கின்றன அந்த உயர் தளத்தில். அந்த உலகம் தான் அதிமன உலகம். அது போலதான் இங்கேயும் அன்னை சொல்றாங்க, அந்த பரமனுடைய ஒரு அம்சம்தான். ஒண்ணு நத்திங்னஸ், இன்னொன்னு ஒண்ணு நிர்வாணா, இன்னொன்னு எக்ஸிஸ்டன்ஸ். சத்தும் அசத், இது ரெண்டுமே அந்த பரமனுடைய பகுதிகள். வேர் ஆல் திங்ஸ் எக்ஸிஸ்ட் இட்டர்னலி அண்ட் சைமல்டேனியஸ். அது எப்பயுமே இருக்கு. இட்டர்னலினா என்றென்றும் அது அங்கேயே இருக்கு. அதே சமயம் ரெண்டும் ஒரு சேர அங்கே இருக்கு. சைமல்டேனியஸ்னா என்ன அர்த்தம்? ஒரே சமயத்தில் அது அங்கே இருக்கு. ஸோ ஒன் கேன் கன்சீவ், காட் நோஸ். இதை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் இந்த ஐடியாவை. This may well be another stupidity. One can conceive of a certain number of things passing into non-being, and that to our consciousness would be a disappearance or a destruction. சில விஷயங்கள்லாம் இது மாதிரி ஒரு நான் பீயிங்னாக்க ஜீவன் அல்லாத ஒரு நிலைக்கு அது போகும் அப்படின்னு நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். That to our consciousness would be a disappearance. அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய உணர்வு மறைஞ்சு போகுது. கண்ணதாசன் ஒரு அழகான பாட்டு எழுதியிருப்பாரு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? க்ளூ கொடுங்கம்மா. பூஜ்யம்னு ஆரம்பிக்கும். சண்முகப்பிரியா கை தூக்கிட்டாரு, சொல்லுங்க. அம்மா நீங்க சொல்ற பாட்டின்னு எனக்கு என்னன்னு தெரியலம்மா. ஆனா எனக்கு இந்த சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்ன்ற அந்த கான்செப்ட்ல கொடிய சேர்ந்ததும் காற்று சேர்ந்ததா, காற்று அது இல்ல, சேர்ந்ததும் கொடிய? அத சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது பூஜ்யம் இப்ப ஏதோ க்ளூ பூஜ்யம். கொடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா, பூஜ்யம். பூஜ்யத்திலே ஒரு ராஜ்யத்தை வைத்து அததான் சொல்லு. ஆளுகின்றான் ஒருவன், ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் இறைவன். என்ன ஒரு அற்புதமான வரிகள் இல்லையா? என்ன பூஜ்யம்னா என்ன? நத்திங்னஸ், சூன்யம். அதுல ஒரு
ராஜ்யத்தையே அவன் ஆள்றான் அப்படின்னா அது யாரு? அது பரமன். சோ அததான் இங்க வந்து சொல்றாங்க. இது உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக நான் சொன்னேன். So is that possible? Is that possible? I do not know. You would have to ask the Lord. ஆனா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னாக்கா நீ வந்து பகவான்கிட்ட தான் கேட்கணும். பட் யூஸ்வலி he does not answer. இதெல்லாம் வந்து அவர் சொல்ல மாட்டாரு, சிரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டு தானே. நமக்கு எது புரியுமோ அதுதானே அவர் சொல்லுவாரு. நமக்கு நம்மளுடைய இந்த நாலேஜுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை எல்லாம் அது எப்படி அவரால் சொல்ல முடியும்? There comes a time when really one can no longer say anything. அப்ப இது எல்லாம் நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கிட்டையாவது பேசுவோமா? நிறைய சித்தர்களை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பல சித்திகளை எட்டி விட்டதுக்கு அப்புறம் இப்ப பகவானே பாருங்களேன், ஷேர்பிந்தோவேவும் எத்தனை வருஷம் அந்த ரூம்குள்ளேயே இருந்தார்? கிட்டத்தட்ட 24 வருஷம், இல்லாட்டி ஒரு 12 வருஷம் அந்த ஒரு காலில் அடிபடுறது வரைக்கும் அப்சல்யூட்டா யார்கிட்டையுமே அவர் பேசவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். எத்தனை வார்த்தை பேசினாரு அப்படிங்கிறத விரல் விட்டு எண்ணிடலாம். இது மாதிரி அவர் பேசாமலே இருந்தார். ஏன்னு சொன்னா அத்தனை சித்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்குன்னு என்ன இருக்கு? பசிங்கிறது என்ன இருக்கு? தூக்கம்ங்கிறது என்ன இருக்கு? எல்லா பழக்க வழக்கங்கள், எல்லா ஹேபிட்ஸ் அத்தனையும் தாண்டி போன ஒரு ஜீவனுக்கு, எல்லா சித்திகளையும் எட்டிய ஜீவனுக்கு பேசணும்னு என்ன இருக்கு? அப்ப என்ன செய்வாங்க? சைலண்டா அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த உலகத்திற்காக. அதுதான் பலரை நம்ம பார்க்கிறோம். பல அவதாரங்களை நாம அது போல பார்க்கிறோம். நேத்து யாரோ சொன்னாங்க இது மாதிரி பகவத்கீதை. அம்மா அம்மா சொல்லு. சைலண்டா வேலை பாக்குறதுன்னா அவங்க நம்மள மாதிரி வேலை பாக்குறது இல்ல, நம்ம வேற மாதிரி. அவங்க வந்து தன்னுடைய உணர்வு பூர்வமாக இப்ப அன்னை வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நம்ம ஒளிப்பருந்திய பாதை கிளாஸ்ல. அதாவது அன்னை வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பாங்களாம். அதை கொண்டு வந்து கொடுத்தான்னாக்க கையை நீட்டுவாங்களாம். நீட்டினபடியே அப்படியே இருப்பாங்களாம் வாங்காம. ஏன்னா எங்கேயோ ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கூட அவங்க அந்த நிலையில இருந்து வெளியே வரவே இல்லை. இவங்க வந்து டம்ளரை கையில வச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க எப்ப குடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப சொல்றாங்களாம், இல்ல அப்ப வந்து இந்த 2ஆம் உலகப் போர் நடக்கிற சமயத்துல இல்ல 2 குழந்தைகள் வந்து உதவி கேட்டது, நான் அது போய் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து அங்க போய் ஹெல்ப் பண்றது இது நாம தான் அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா அவங்க வந்து இது மாதிரியான பல செயல்களை அந்த உடம்பில் இருந்து கொண்டே உணர்வு பூர்வமாக, உணர்வு ரீதியாக வேற ஒரு நிலையிலிருந்து அவர்களுக்கு சூட்சுமமாக உதவி கொண்டிருந்தார்கள், மக்களுக்கு உதவி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் அதுல இருந்து தெரியுது. அதனால இது அவங்க பேசாம இருந்தாலே அவங்களுக்கு பல விஷயங்கள் அது வந்துட்டே இருக்கும். நீங்க கூட பாத்தீங்கன்னாக்கா சடசடன்னு பேசிட்டே இருக்கிறத விட இந்த பேசாம இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சாதாரண முறையிலேயே நான் சொல்றேன், நம்ம பல பேரை பார்த்திருப்போம், உண்டா இல்லையா? அவங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உண்டுதானே? ஆமா மேடம். அமைதியா இருப்பாங்க, அவங்க பாட்டு பாருங்க அமைதியா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைதியா இருக்கிறவங்களுக்கு அந்த எனர்ஜியை வச்சு வேற பல விதமான வேலைகள் வந்து செய்ய முடியும். அப்படிதான் நம்மளும் நம்மளுடைய பேச்சை வந்து அளவோட வைத்துக் கொள்வது நல்லது. அதாவது திரும்பியும் கவனிக்கணும், பேசாம இருக்கணும்னு நான் சொல்லலை, அதை வந்து அளவோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னா நம்மால அப்பதான் வந்து நிஜமாவே திங்க் பண்ண முடியும், நிஜமாவே ஒரு தீர்வை வந்து நல்ல தீர்வை எடுக்க முடியும், நம் குழந்தைகளுக்கு சரியாக வழிகாட்ட முடியும், நம்முடைய எதிர்காலத்தையும் சரியாக நிர்ணயிக்க முடியும். அது எல்லாமே இந்த சைலன்ஸ்ல தான் அது இருக்கு. புரிஞ்சதா காந்திமதி? One has the feeling that whatever one says, even if it is not absolutely inane, is not far short of it, and that it would actually be better to keep quiet. அதனால என்ன பண்ணலாம்? பேசாம வாய் மூடிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒன்ன சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளால அதை புரிந்து கொள்கிற விதம் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தரும், அதுதான் இங்க சிரமமானது.
அதனாலதான் அன்னை வந்து யாருக்குமே எந்த லெக்சருமே கொடுக்கல. 2 பேருமே புக்கா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கவுங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில்களா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நீ அதை எப்படி புரிஞ்சுக்கிறியோ அது உன்னோட சமத்துன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அது எவ்வளவு நல்லது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக அது நமக்கு புரிகிறது. லைஃப் டிவைனோ, சாவித்திரியோ, சிந்தசிஸோ எடுத்துட்டாக்க திருப்பி திருப்பி படிக்கும்போது வேற வேற விதமாக நமக்கு அது ஒரு விஷயத்தை தருகிறது. தட் இஸ் த டிஃபிகல்ட்டி. ஆனா பேசாம இருக்க முடியுமா அப்படின்னாக்கா முடியுமா நம்மளால? முடியாது மேடம். முடியவே முடியாது. பேசாம இருக்கவே முடியாது. In some of these aphorisms, you feel that he has suddenly caught hold of something above and beyond everything that can be thought. So what can one say? ஸ்ரீஅரபிந்த வந்து திடீர்னு அவருடைய சிந்தனையின் எல்லைகளுக்கு அப்பால போய் என்னத்தையோ பிடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ணி. இது போன்ற விஷயங்கள் ஏன்னா எல்லாமே ஒரு முரண்பாடான, ஒன்றுக்கொன்று முரண்பாடான விஷயங்களாக நமக்கு படுது. ஆனா அதெல்லாம் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அதுதான் அதுல உண்மை. அடுத்தது பார்த்தா இன்னும் நமக்கு அந்த சந்தேகம் வரும். Naturally, when one comes down here again, one can go, one can say many things. அந்த ஒரு நிலைக்கு இங்க மீண்டும் திரும்பி வரும் பொழுது பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியும். இப்பெல்லாம் பார்த்தா யூடியூப்ல என்னெல்லாமோ சொல்றாங்க, வரிசையா எல்லாம் சொல்லிட்டே போறாங்க. ஆனா பகவான் சொன்னதுக்கெல்லாம் ஒரு ஈடு இணை இருக்கா அப்படின்னா யாராலையும் அதை சொல்லவே முடியாது. அஸ் அ ஜோக் ஒன் கேன் ஆல்வேஸ் ஜோக். சும்மா ஒரு கேலியா பேசும்போது அப்படின்னா ஜோக் அடிக்கும் போது அடிக்கலாம். பட் ஒன் ஹெசிடேட்ஸ் டு டூ சோ பிகாஸ் பீப்புள் டேக் யுவர் ஜோக் சோ சீரியஸ்லி. மதர் வந்து அதனாலதான் எப்பயுமே பேசும்போது ஒரு சீரியஸாவே பேசுவாங்க. மோனாதா கிட்ட கேட்பாங்க, அந்த சுப்ரீம் புக்ல பரம்பொருள் புக்ல இருக்கும், என்ன நீ என்ன செஞ்ச பிளே கிரவுண்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து உங்களுடைய ப்ரேயரை நான் வாசிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ரொம்ப இன்னசென்ட்டா சொல்லுவார். அப்படித்தானே இருக்கும். இப்ப நான் ஒன்னு எழுதி கொடுத்தா என்ன செய்வீங்க? உங்கள்கிட்ட கொடுத்தா, ராதாராணிகிட்ட கொடுத்தா ராதாராணி என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்னு எழுதி கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசிப்போம். நீங்க வாசிப்பீங்க. அன்னை வந்து அந்த அந்த புக்கு படிச்சீங்கன்னா நீங்க தெரியும், என்ன என் பிரார்த்தனைய நீ வாசிச்சியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? என்னோட பிரார்த்தனையை நீ வாசிச்சியா அப்படிங்கிறாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ இல்லையா? ஒரு பிரார்த்தனையை எப்படி வாசிக்க முடியும்? பிரார்த்தனையா தான் பண்ண முடியும் இல்ல? சோ அத மொழிபெயர்க்கும் போது அப்படி ஒரு என்னவோ சக்கு சக்குன்னு ஏதோ புத்தின மாதிரி இருந்தது. அப்படித்தானே நம்ம செய்யறோம். இப்ப வந்து மதரோடத நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு ஜோக்குன்னா அதையும் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஜோக்கா நம்ம சொல்றது இல்லை. அப்ப அது போலதான் இதுவும். அதனால one could very well say without being completely wrong that one sometimes learns much more by listening to a mad man. ஒரு பைத்தியக்காரனை கேட்கறதே ரொம்ப நல்லது, அவன் பேசுறத கேட்கறதே வந்து புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் எ ஃபூல் தேன் பை லிசனிங் டு எ ரீசனபிள் மேன். அதாவது ரொம்ப புத்திசாலி ஆளை விட ஒரு முட்டாள் பேசுறத கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப அறிவாளித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த அனுபவம் நமக்கு கூட இருக்கும். யாரோ இப்படி ரோட்ல வளரிக்கிட்டே போற மாதிரி இருக்கும், ஆனா நமக்கு ஒரு மெசேஜ் அதுல இருந்து வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ? எனக்கு சில சமயம் அது போன்ற ஒரு அனுபவம் எல்லாம் ஒரு சில சமயம் கிடைச்சிருக்கு. அவன் என்னவோ பைத்தியக்கார மாதிரி இருப்பான், அப்படியே பார்த்துட்டு ஆமா ஆமா சரி சரி போ நல்லாதான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அதெல்லாம் கேட்டோம்னாக்கா ஓகே, இவன் ஏதோ நம்ம மைண்ட ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அததான் இங்க அன்னை சொல்றாங்க போல. I'm quite sure of it. There is nothing that withers you more than reasonable people. ஸோ இது மாதிரி புத்திசாலிகள் இதை கேட்கும்போது என்ன ஆகும்? நமக்கு வந்து எல்லாமே உதிர்ந்து போய்விடும் அப்படிங்கிறாங்க. அது வாஸ்தவம் தானே. ரொம்ப அப்படியேவும் பிலாசபி எல்லாம் பேசினாக்க, ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட புக்கெல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஒரு பேராவுக்கு மேல படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பிலாசபி எல்லாம். அது அப்படியேவும் அந்த மைண்டை வச்சே எடுத்துட்டே போகும். அதே மாதிரிதான் இன்னொருத்தர் கூட அது போல சொன்னார். அமெரிக்கால ஒருத்தர், இந்தியன் ஆளுதான்,
அவர் வந்து எப்படி அந்த ஒரு பிலாசபி அப்படிங்கிறது அவருக்கு டச் ஆச்சு அப்படிங்கிறத சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொஞ்ச நேரத்துல வந்து அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப மென்டலான ஒரு விஷயமாக பட்டது கொஞ்ச நேரத்துக்கு. சோ அததான் இங்க அன்னை சொல்றாங்க. ஓகே, அடுத்த அப்போரிசம் சொல்லுங்க சண்முகப்பிரியா. இதுல ஒரு டவுட்மா, இதுல இந்த நான் பீயிங் அசத்துங்கிறது வேற, இக்னரன்ஸ்ன்றது வேற, அப்படிதானே? இக்னரன்ஸ்ன்றது வேற. இக்னரன்ஸ்ங்கிறது அறியாமைய. இக்னரன்ஸ்ங்கிறது அறியாமை. இது உணர்வின்மை. சுத்தமா அதுல ஒண்ணுமே இல்லை. அது ஒரு ஜடம் அப்படின்னு சொல்றோம்ல, நத்திங்னஸ் சொல்றோம். ஜடம் கூட கிடையாது, எதுவுமே இல்லை அதுல, எதுவுமே இல்லை. அதான் அது பூஜ்யம்னு சொன்னேன், சூன்யம்னு சொன்னேன். அறியாமை இல்ல, நாலேஜும் இல்ல. என்னம்மா? அது இக்னரன்ஸும் இல்ல, நாலேஜும் இல்ல, ரெண்டுமே கிடையாது. அது எதுவுமே இல்லை, அது எதுவுமே இல்லை. சூன்யம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் நத்திங்னஸ். எதுவுமே இல்லை அதுல. ஆனா ஸ்ரீஅரவிந்தோ ஒண்ணு சொல்லுவாரு இதே போலயே, அதுக்குள்ளதான் எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து நீங்க ஒரு இத சயின்டிபிக்கா கூட நம்ம சொல்லலாம். இல்ல, ஒரு 0 போடுவோம், அதுக்கு முன்னாடி போட்டா ஒரு 1 போட்டாலும் பின்னாடி போட்டாலும் அந்த 0க்கு ஒரு வேல்யூ வருது தானே, இல்ல? அதே போலதான். சோ அந்த அதுக்குள்ள எல்லா பொட்டன்ஷியலும் இருக்குன்னு வேற சொல்லுவார். ஆனா அந்த பரமன் கிட்ட இது ரெண்டும் சைமல்டேனியஸா அங்க இருக்கு. அதாவது நான் நத்திங்னஸ், நிர்வாணமும் இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கு. ரெண்டு ஆஸ்பெக்டும் சைமல்டேனியஸா அங்க இருக்கு அப்படின்னு சொல்றேன். நம்ம கூட அது மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு திங்க் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு சமயம் வந்து சூன்யமா இருக்கிறதுக்கும் பார்க்கலாம். புரிஞ்சதா சண்முகப்பிரியா? இக்னரன்ஸ்ங்கிறது வேற. இக்னரன்ஸ்ல வந்து லேசா ஒரு ஞானம் இருக்கு, லேசா ஒரு உணர்வு இருக்கு, அங்க ஆனா எதுவுமே இல்லை. தேங்க்யூ. அடுத்து யாராவது வாசிக்கிறீங்களா? 63, 64, 65. சண்முகப்பிரியா வாசிங்க. படிக்கிறேன். 63, page 100. God is great, says the Mohammedan. Yes, he is so great that he can afford to be weak whenever that too is necessary. 64. God often fails in his working. It is the sign of his illimitable Godhead. 65. Because God is invisibly great, he can afford to be weak. Because he is immutably pure, he can indulge with impunity in sin. He knows eternally all delight. Therefore, he tastes also the delight of pain. He is inalienably wise. Therefore, he has not debarred himself from folly. Why does God need to be weak? மேல படிக்கணுமா? படி. Sri Aurobindo does not say that God has any need of weakness. He says that in any particular whole, for the perfection of the play of forces, a moment of weakness may be just as necessary as a display of strength. And he adds, somewhat ironically, that since God is almighty force, he can at the same time afford to be weak if necessary. This is to widen the outlook of certain moralists who attribute definite qualities to God and will not permit him to be otherwise. தேங்க்யூமா. தேங்க்யூமா. தமிழ்ல யாராவது வாசிங்க. அம்மா, இந்த ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கு. வாசிங்க வாசிங்க. ஓகே, வாசிங்க. Strength as we see it and weakness
as we see it, are both an equally distorted expression of the divine truth, which is secretly present behind all physical manifestations. 30 June 1961. Thank you. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? வாசிக்கட்டுமாமா? வாசிங்க. 63. இறைவன் பெரியோன் என்கிறான் முகமதியன். ஆம், பலவீனனாக இருப்பது தேவைப்படும் போது அப்படியே இருக்கவும் தயங்காத அளவிற்கு அவன் பெரியவன். 64. இறைவன் அடிக்கடி அவனது செயல்பாடுகளில் தோல்வியுறுகின்றான். அது எல்லை வகுக்க முடியாத அவனுடைய இறைமைக்கு அடையாளமாகும். 65. இறைவன் வெள்ளற்கரிய பெருமையுடையோனாய் இருப்பதால் அவனால் பலவீனனாக இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியும். அவன் மாற்றனாதபடி தூயோனாயிருப்பதால் அவனால் எதையும் இழந்து விடாமல் பாவத்தில் இறங்கிட முடியும். அவன் நித்யானந்தனாக இருப்பதால் வேதனையின் ஆனந்தத்தையும் அவன் சுவைக்கிறான். அவன் வாளறிவாளனாக இருப்பதால் அவன் மடமை செயல்கள் புரிய கூசுவதில்லை. இறைவன் பலவீனனாக இருக்க தேவை என்ன? இறைவனுக்கு பலவீனனாக இருக்க வேண்டிய தேவை உள்ளது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறவில்லை. ஒரு குறிப்பிட்ட முழுமையில் சக்திகளின் ஆடல் பூரணம் பெறுவதற்காக வலிமை காட்டுவதைப் போலவே சில வேளைகளில் பலவீனமாக இருப்பதும் தேவைப்படலாம் என்றே அவர் கூறுகிறார். பிறகு சற்று கேலியாக, இறைவன் சர்வ வல்லமையுள்ள சக்தியாக இருப்பதால் தேவையானால் அவனால் அதே சமயம் பலவீனனாகவும் இருக்க முடியும் என்று கூறுகிறார். இறைவன் இன்னின்ன தன்மைகளை உடையவன், அவன் வேறுவிதமாக இருக்க முடியாது என்று கூறும் சில ஒழுக்கவாதிகளின் மனநிலையை தூள வெளிப்பாட்டிற்கும் பின்னால் இருக்கின்ற இறை உண்மையின் உருச்சிதைந்த வெளிப்பாடே. 30 ஜூன் 1961. நன்றி. சோ இது யாருக்காவது என்ன புரியுது சொல்ல முடியுமா? சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, இந்த முன்னாடி உள்ளது இது ரெண்டுமே அடிநாதமா அந்த சரண்டர் அது ஒரு விஷயம் ஒண்ணு ஒழிக்குதுமா. முக்கியமா அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்டுலம் இப்படி ஸ்வே ஆயிட்டு இப்படி இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வருதுன்னா இந்த பக்கம் போயிட்டு ஒரு ஸ்மால் பாஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி அப்புறம் அலை எந்த ஒரு இயக்கமும் அதுக்குள்ள ஒரு நிரப்பும், அது சரணடைந்து அது அருள் பெறும் அந்த ஒரு கேப் இருக்கு. அதுல அந்த எம்டினஸ்ல அந்த கிரேஸ் ஃபில் ஆகி இயக்கம் தொடர்கிறதுன்ற மாதிரி ஒரு அழகான ஒரு இது புரியுதுமா. வேற யாராவது? அப்புறம் அந்த பகவானோட இதுல அந்த ஆசிரமத்துல அந்த எம்டி டீ கப் கவுத்தி வச்சாருல்ல, அந்த ஒரு நினைவுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் முன்னாடியும் நம்ம ஆஃபரிங்கோ சரண்டரோ இந்த மாதிரி எல்லாம் பெருசா சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு 1008 விஷயங்கள் முன்னாடி வருது. நம்மளோட தேவைகள் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ப்ரிஃபரன்சஸ் அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம மைண்ட் லெவலுக்கு வந்துட்டுதான் இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே ஒரு எம்டி பேஜா இருந்தாதான் she will be able to act upon usன்ற ஒரு புரியுது. எனக்கு என்ன புரிஞ்சது இதுலன்னா, எல்லாமா இருக்கிறது அவர் தான், அது மட்டும்தான் புரிஞ்சதுமா. அதாவது நம்ம சக்தியாவும் வீக்னஸாவும் முட்டாளாவும் அறிவாளியா எல்லாமாவே எல்லாத்துக்கு பின்னாடியும் அவருடைய ஒரு ஸ்மால் இது இருக்கு, அவருடைய மியூசிக் தான் இருக்கு. அதுதான் புரிஞ்சது. அவன் இசையாகவும் இருப்பான், அமைதியாகவும் இருப்பான், எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியுது. சோ அதுதான் கரெக்ட். இறைவன் மிக பெரியவன் அப்படிங்கிறது அந்த இந்த அப்பரிசம்ல சொல்லியிருக்கு என்கிறான் முகமதியன். ஆம், பலவீனனாக இருப்பது தேவைப்படும் போது அப்படியே இருக்கவும் தயங்காத அளவிற்கு அவன் பெரியவன். தேவைப்படும் போது எப்பெல்லாம் அந்த ஒரு இது நேரம் வருகிறதோ அப்ப அவன் பலவீனனாக இருக்கவும்
இருக்கிறதுலயும் அவன் பெரியவனாதான் இருக்கான். இப்ப உதாரணமா இப்படி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டி ஒரு பெரிய குடமுழுக்கு விழாலாம் செய்யறாங்க. ஆனா இறைவன் என்ன செய்யறான், ரொம்ப எளிமையா இருக்கிற ஒருத்தன் வீட்டை போய் அங்க போய் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இல்லையா? இந்த பணக்காரவங்களுக்கு இல்ல, ஆனா அந்த எளியவர்களுக்கு போய் அவர் இது கொடுக்குறாரு அப்படின்னாக்கா தானும் எளியவன் அப்படிங்கிறத அங்கே சொல்ல வர்றார். அதனால அதை விட்டு ஒதுக்குறது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்ப இதுவும் நான் தான் அப்படிங்கிறதுல அவர் சொல்ல வர்றார். எப்படி கிருஷ்ணர் கீதையில சொல்லுவாரு, அதாவது அர்ஜுனனும் நான் தான், துரியோதனனும் நான் தான் அப்படிங்கிற. நீ என்ன பெரிய அவனை கொல்ல போற, அவங்க எல்லாம் ஏற்கனவே செத்துட்டாங்க, எல்லாமே நான் தான், இதுல நீ ஒன்னும் நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லுவாரு கிருஷ்ணர். உன்னுடைய ஸ்வதர்மம் எதையோ அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லுவார். அது போலதான், ஏன்னா எல்லாமே இறைவன் பெரியோன் என்கிறான் முகமதி. நாம் பலவீனனாக இருப்பது தேவைப்படும் போது அப்படியே இருக்கவும் தயங்காத அளவிற்கு அவன் பெரியவன். நீங்க ஜீசஸோட கதையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவரால முடியாதா என்ன? கடைசியில என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, அவருக்கு என்ன கதி நேர்ந்தது கடைசியில சொல்லுங்க சண்முகையா. குரூசிஃபை பண்ணாங்க, சிலுவையில் ஏற்றினார். இன்னைக்குதாம்மா அந்த டே. அப்படியா? கரெக்டா நீங்க இன்னைக்கு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எதேச்சியா சொன்னேன். அதாவது இது அப்படி அவரால் அதை ஒருவேளை 3வது நாள் திருப்பி உயிரோட வந்தவருக்கு அப்பயே அதை செய்ய முடியாதா? அப்படி யோசிச்சு பாருங்க. 3வது நாள் திருப்பி உயிரோட வந்துடுறாரு. அப்ப அது முதல்லயே அவர் செஞ்சிருக்கலாம் தானே. அப்போ ஒரு இறைவனால எல்லாமே முடியும் அப்படிங்கிறதுக்கு அது சொல்ல வர்றாங்க. சோ எல்லாமும் அவன் தான். இந்த பகுதியும் நம்ம ஒரு டார்க்கர் பார்ட்டுன்னு நம்ம ஒரு முத்திரை குத்திருக்கோம். ஆக்சுவலா அப்படி இல்லை, அனைத்துமே இறைவன் தான் அப்படின்னு. அதாவது நமக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், ஆப்பிரிக்கன்ஸ் தான் அவங்க மோசமானவங்க, கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் மோசமானவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க, இப்படியெல்லாம் ஒரு மென்டாலிட்டி நம்ம வச்சிருக்கோம். ரீசெண்டா ஒருத்தவங்க தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க. இட்டலிக்கு போயிருந்தாங்களாம். அப்போ அங்க அந்த இட்டலியோட கேபிட்டல் என்னன்னு மறந்து போச்சு. அங்க போய் இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு அவங்க அந்த ஹோஸ்ட் வீட்டுக்கு அவங்க போகணும். ஸோ இதுல அது என்னது, இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க, எலக்ட்ரிக் ட்ரெயின் லைட் அது மாதிரி. அதுல ஏறி இருக்காங்க அவங்க, மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. ஏறின உடனே 2 கேர்ள்ஸ் இவங்களும் லேடிஸ் தான், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பேக் எல்லாம் தூக்கி வைக்கிற மாதிரி வந்தாங்களாம். பார்த்தனாக்கா இவங்க பர்சு கிரிசு ஒன்னையுமே காணுமா, அத்தனையும் அடிச்சுட்டு போயிட்டாங்களாம். ஸோ நம்ம நினைச்சுக்கிறோம் இந்தியாவிலதான் இது நடக்குது அப்படின்னு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, அங்கெல்லாம் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இங்க ஒரு வறுமையால அவங்களுக்கு வேற என்ன வேலை செய்யறது தெரியாம, இல்லாட்டி வேலை கிடைக்காததுனால இது மாதிரி திருடுறாங்க. ஆனா எங்க ஊர்ல எல்லாம், அந்த ஊரை நான் சொல்ல விரும்பல, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க அந்த வீட்டை ஒரு 3 மாசம் 6 மாசம் பூட்டி வச்சுட்டு இங்க ஆரோவிலுக்கு வந்துட்டா அங்க என்ன இருக்கும்னே தெரியாது. ஏன்னா நல்லா இருக்கிறவங்களே அதை எடுத்துட்டு போயிடுவாங்க, வீட்டை உடைச்சு. சோ அது போல நாம ஒரு கன்செப்ஷன்ல இருக்கோம், இது இப்படிதான் இருக்கும், இல்ல இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாமே அந்த தவறான கருத்து அதெல்லாம். அதனாலதான் அடுத்த அபோரிசம்ல சொல்றாரு, இறைவன் அடிக்கடி அவனது செயல்பாடுகளில் தோல்வியுறுகிறான், அது எல்லை வகுக்க முடியாத அவனுடைய இறைமைக்கு அடையாளம். அந்த தோல்வி அப்படிங்கிறது, நம்ம எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்க அப்படின்னா இப்போ +2 ரிசல்ட் வந்திருக்கு, 100% வாங்கினாதான், அது 98% வாங்கினாதான் அது நமக்கு அது வெற்றியா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கெல்லாம் அவ்வளோ மனசுக்கு ரொம்ப அவ்வளோ வருத்தமா இருக்கும். ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, டாப் மார்க் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒண்ணுமே இல்லாம போயிருப்பாங்க.
ஒண்ணுமே சத்தியமா சொல்றேன், எந்த இதுவுமே இல்லாத அது மாதிரி பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும். அவ்வளோ தூரம் இவங்க படிச்சாங்களே, நம்ம பையன் வந்து அப்ப முட்டாளாட்டம் இருந்தானே, ஒன்னும் ஃபெயில் ஆயிட்டு இருந்தானே, இப்ப இந்த பையன் ஏன் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு, தோல்வியுறுவது கூட அவனுடைய அந்த வெற்றிக்கான ஒரு அது வந்து இறைமைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னாக்க நம்ம தோத்து போனது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோணும். சில சமயம் இவ்வளவு பொறுமையா நீ இருக்காத அப்படின்னு எல்லாம் நம்ம வீடுகள்ல சொல்லி கொடுப்பாங்க கேர்ள்ஸுக்கு. கல்யாணம் ஆயிப்போனா இப்படி எல்லாம் இருக்காது, அதெல்லாம் பதிலுக்கு சொல்லி விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொறுமையாக அதை ஒண்ணு எடுத்து சொல்வது, இல்லாட்டி பொறுமையாக இது கடந்து போகும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவோட அதை போகும்போது அவங்க வேற ஒரு லெவலுக்கு போறத அதையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால பார்க்க முடியும். வேலை செய்யற இடங்கள்ல ராதாராணிக்கோ இல்லாட்டி சண்முக பிரியாவுக்கோ பானுப்பிரியாவுக்கோ இது மாதிரி சில அனுபவங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி சொல்லிட்டு போறாங்க, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு பொறுமையா அதை கடந்து போயிருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தான்னாக்க நாம வேற ஒரு நிலையில நாம இருக்கிறத நம்மாலேயே பார்க்க முடியும். அதுதான் அது வந்து இறைவனுடைய இது. அதுதான் ஏன்னா நாம எல்லாமே இறைவனுடைய முகமூடிகள். இறைவன் வெள்ளற்கரிய பெருமையுடையவனாய் இருப்பதால் அவனால் பலவீனனாக இருப்பதை தாங்கிக் கொள்ளும். அவன் பலம் பொருந்தியவனாக இருப்பதால் தான் இந்த வீக்னஸ் கூட தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவன் மாற்றனாதபடி தூயோனாய் இருப்பதனால் அவனால் எதையும் இழந்து விடாமல் பாவத்தில் இறங்கிவிட முடியும். ஒண்ணுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அப்படியே போய் பாவத்துல மூழ்கிறதுக்கு அவர் தயார். அதுக்குதான் ஜீசஸோட இதை சொன்னார், ஒண்ணுமே இல்லாட்டாலும் அதுல போய் இறங்கிட்டு வர. ஆனா நம்ம தான் அதை வேற வேற மாதிரி அதுக்கு வந்து ஒரு முத்திரை குத்துறோம். அவன் நித்தியானந்தனாக இருப்பதால் வேதனையின் ஆனந்தத்தையும் அவன் சுவைக்கிறான். இது உண்மைதானே. என் பையன் சில நாளைக்கு வந்து ரொம்ப வயிற்று வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான் கடகடான்னு. என்னடா அப்படின்னா, ரொம்ப வலிக்க சிரிப்பு வருதுமா அப்படின்னா. ஆனா எனக்கு அது மாதிரி எல்லாம் அனுபவம் இல்லை. ஆனா அவன் அது மாதிரி சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். அது எப்படா சிரிக்க முடியுது அப்படின்னாக்க, தெரியலமா சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லுவான். அப்படிதான் ரொம்ப வலிக்கும் பொழுது இது போல அந்த ஒரு ஆனந்தமும் அந்த டிலைட் வரும். அவன் எப்பயுமே ஆனந்தமயனாக இருப்பதனால இது நடக்குது. வேதனையும் அவன் சுவைக்கிறான். அவன் வாலறிவாளனாக இருப்பதால் அவன் மடமை செயல்கள் புரிய பூசுவதில்லை. அறிவுடையனாக இருப்பதால இதுவும் அவனுக்கு சாத்தியம். சோ இறைவன் பலவீனனாக இருக்க தேவை என்ன? அவன் ஏன் பலவீனனாக வீக்கா இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் மென்டலா கேட்கிற ஒரு விஷயம். இறைவனுக்கு பலவீனனாக இருக்க வேண்டிய தேவை உள்ளது என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறவில்லை. அவன் வீக்கா இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் பகவான் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட முழுமையில் சக்திகளின் ஆடல் பூரணம் பெறுவதற்காக வலிமை காட்டுவதை போலவே சில வேளைகளில் பலவீனமாக இருப்பதும் தேவைப்படலாம். ரொம்ப அப்படி இதுவா இருக்கும்போது இந்த பலவீனமாக இருப்பதும் தேவைப்படலாம். நம்மலாம் பார்ப்போம், எப்பயுமே சந்தோஷமா இருக்கும்போது திருப்பி ஏதாச்சும் ஒண்ணு வரும். ஒரு ஒரு நடக்கக்கூடாது ஒண்ணு நடக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ரொம்ப சோகமான விஷயம் வரும். நம்ம சொல்லுவோம், ரொம்ப சிரிக்காது, அடுத்து ஏதாவது ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். இது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ரொம்ப பார்த்திருப்போம். ஆனா இந்த பலவீனமாக இருப்பது கூட சில சமயம் தேவைதான். இது நம்ம ரொம்ப ஆன்மீகம் பேசும்போது, இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ஆன்மீகம் பேசும்போது அவங்க நினைச்சுப்பாங்க, ஓ இந்த அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க, இவங்க வந்து ஒண்ணுமே அதுந்தே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க பாரு, இவங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. நான் நல்லா திட்டி விட்டேன். ஏன்னா திட்ட வேண்டிய காரணம் இருக்கிறது. அதற்கான அந்த ஒரு காரியம் செய்ததுனால அதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. அதுக்காக அதை சொல்லாம இருக்க முடியுமா என்ன? அது சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது அது சொல்லிதான் ஆகணும். சோ அதனால எப்பயுமே அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட முழுமையில் சக்திகளின் ஆடல் பூரணம் பெறுவதற்காக இவையெல்லாம் தேவை. நம்முடைய வேலையிலையும் அப்படிதான். எப்ப அன்பு காட்டணுமோ அப்ப அன்பு காட்டணும், எப்ப கனிவா இருக்கணுமோ அப்ப கனிவா இருக்கணும், எப்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணுமோ குழந்தைகள்கிட்ட கூட அப்படித்தானே இருக்கணும்.
இல்லையா? ஆமா மேடம். பிறகு சற்று கேலியாக இறைவன் சர்வ வல்லமையுள்ள சக்தியாக இருப்பதால் தேவையானால் அவனால் அதே சமயம் பலவீனனாகவும் இருக்க முடியும் என்றும் கூறுகிறார். இறைவன் இன்னின்ன தன்மைகளை உடையவன். நம்ம சொல்லுவோம் இறைவனுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு எல்லாம் வச்சுப்போம். இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மாரல்ஸ், அதாவது தான் தூயவன் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற இந்த மனநிலையை உடையவர்கள், ஒழுக்கவாதிகள்லாம் இது போல ஒரு இதை முன்வைப்பாங்க. இவ்வாறு ஆனா இவர்களுடைய இந்த தன்மையை விரிவடைவதற்காக தான் அன்னை இது மாதிரி சொல்கிறார். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல எல்லாம் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபேரா இருக்கிற ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்கள வச்சுதான் அந்த இதுவே எடுப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் ஒரு ஒரு கம்பெனி மட்டும் மாறாக என்ன பண்ணுது, ஒரு கருப்பா இருந்த ஒரு பெண்ணை வைத்து ஒரு இதை செஞ்சாங்க. அப்போ பல பேர் கேட்டப்போ அவங்க வேற ஒரு காரணம் சொன்னாங்க. அதுவும் ஒரு நிறம் தானே இல்லையா? இப்ப சிலருக்கு கசப்பு அப்படிங்கிறது பாவக்காய்னா பிடிக்காது, ஐயோ பாவக்காயா வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அதுவும் ஒரு சுவை தானே இல்லையா? அந்த சுவையையும் நாம அதை சுவைத்துதான் ஆக வேண்டும் இல்லையா? அது போலதான் எல்லாம் எதுவுமே இது நல்லது அது கெட்டது அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய பார்வையில் இல்லாட்டி தோற்றத்தை வைத்து நாம் ஒரு முடிவு செய்வது அப்படிதான் இருக்கும். ஆனா நம்முடைய மனநிலை விரிவடையணும் அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர பார்க்கணும். நாம் பலம் என்று சொல்லுவதும் நாம் பலவீனம் என்று சொல்லுவதும் இரண்டுமே எல்லா தூள வெளிப்பாட்டிற்கும் பின்னால் இருக்கின்ற இறை உண்மையின் உருச்சிதைந்த வெளிப்பாடு. சோ அது அதோட ஃபார்ம்ல இல்லை, அவ்வளவுதான். ஆனா அதுவும் இறைவனுடைய ஒரு அம்சம்தான். அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த கேள்வியில இருந்து யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆனா திடீர்னு ஒரு சொல்லுங்க காந்திமதி. அம்மா, பகவான் வலியும் ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம்மா? ஆமா, அதேதான். நீங்க இப்ப சொன்னீங்க. ஆமா, எல்லா சுவைகளையும் நம்ம ஒன்னா தானே பார்க்கணும். இது நல்லது இல்லாட்டி இது பிடிக்காது இது பிடிக்கும் அப்படின்னு பார்க்க முடியாது.